ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். என்ன ஹேர் பேக்னால் ஒரு க்ரீம் ஸ்பா ஹேர் பேக் தான். அதாவது வீட்லேயே ஒரு க்ரீமியாக ஒரு ஹேர் ஸ்பா ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அதை தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது காய்ச்சாத பால். கண்டிப்பாக காய்ச்சாத பாலில் தான் இது பண்ணணும். ரெட் ஆயில், அதாவது செம்பரம்பட்டை போட்ட ரெட் ஆயில். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயிலோ நல்லெண்ணெயோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஹேருக்கு தகுந்த ஒரு நல்ல ஆலிவ் ஆயில் ஒரு ஆயிலை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ரெட் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ரெட் ஆயிலை நல்லா ஹீட் வர வரைக்கும் அந்த பாலையும் ரெட் ஆயிலையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வர மாதிரி, அதாவது மயோனைஸ் மாதிரி வரும், அந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் திறந்துட்டு கேப்பில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மூடி வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றிட்டு நல்லா திரும்ப மிக்ஸில் நுர வர மாதிரி நல்லாவே அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீமாக வரும். எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே ஏதோ ஸ்பா க்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து ஹோம்மேட் ஸ்பா க்ரீம். இதை தான் நம்ம ஹேருக்கு போட போகிறோம். இது வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகாது. ஹேர் வந்து நல்லா ஒரு ஷைனியாக இருக்கும். க்ரோத்துமே நல்லா இருக்கும். அந்த பாலும் ஆயிலும் வந்து நல்லா ரூட்டுக்குள்ளே வந்து நல்லா போகும். மைல்டாக அதை வச்சுட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்கா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஷைன் இல்லாமல் இருக்கா, ரொம்ப ட்ரையாக வைக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த க்ரீம் ஸ்பா உங்களுக்கு தான். எப்போ பாரு வெள்ளை முடிக்கு இதுக்கே நீங்கள் டிப்ஸு சொல்கிறீங்களே, கொஞ்சம் இதுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணலான்னு. என் பொண்ணு தான் இது அவள் ஹேருக்கு தகுந்தபடி பண்ணால். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், வெறும் பால், உங்கள் ஹேர் எவ்வளோ லென்த்தோ அதுக்கு தகுந்தபடி தான் வெறும் பால் எடுத்துக்குங்க. வெறும் காய்ச்சாத பால் எடுத்துட்டு அதில் வந்து கோகோனட் ஆயிலோ ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய், உங்களுக்கு ஹேருக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ஆல்மண்ட் ஆயில், அந்த ஆயிலை வந்து மிக்ஸி ஜாரில் பாலையும் ஆயிலையும் நல்லா மிக்ஸியில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். ஹீட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மூடி வினிகர் ஊற்றுங்க. வினிகர் ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வரும். இப்போ இதை தலையில் போட ரெடி. நம்ம தலையை நல்லா வந்து சிக்கு எடுத்துகிட்டு, நல்லா சிக்கே சுத்தமாக இருக்கக்கூடாது, சிக்கு எடுத்துகிட்டு இது தலையில் ஃபுல்லாக ரூட்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா தடவனோம்னா முடி சில்கியாக ஷைனியாக ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ் தூவும் மழை என்ற இதயம் இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ் தூவும் மழை என்ற இதயம் இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ் தூவும் மழை என்ற இதயம் இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ் தூவும் மழை என்ற. அவ்வளோதான்ப்பா, சூப்பராக ஹேர் பேக் போட்டு ஹெட் கவர் மாட்டிட்டு ஒரு 1/2 hour கழித்து நல்லா ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். லைட்டாக வெட் ஹேர்லேயே தான் இது பண்ணோம். சூப்பராக சில்கியாக ஷைனியாக ரொம்ப நல்லா இருந்தது ஹேரு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி நேச்சுரல் க்ரீம் ஸ்பா ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹேர் நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.